அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக சிறுநீரகத்தில் தோன்றக்கூடிய கற்கள், சதையடைப்பு இவற்றிற்கான காரணங்கள், அதை நீக்கிக் கொள்வதற்கான எளிமையான வழிமுறைகள், முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வெள்ளரி விதையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட பொருட்களை நேரடியாக பயன்படுத்தாமல் அவற்றின் தூள் சாறுகளை பயன்படுத்த வேண்டும். முதலில் 50 கிராம் வெள்ளரி விதையை நன்றாக அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அடுத்ததாக சிறு சிறு துண்டுகளாக வாழைத்தண்டை நறுக்கி அரைத்தெடுத்த சாறு 50 மில்லி. அடுத்ததாக பனங்கற்கண்டு தூள் தேவையான அளவிற்கு. அடுத்ததாக நீர் 50 மில்லி. முதலில் 50 மில்லி நீரில் 20 கிராம் வெள்ளரி விதை தூளை சேர்க்கவும். நீருடன் நாம் சேர்த்த வெள்ளரி விதை தூளையும் நன்றாக கலக்கிக் கொண்டோம். இத்துடன் வாழைத்தண்டு சாறை சேர்க்கவும். நீருடன் வெள்ளரி விதைத்தூள், வாழைத்தண்டு சாறு அத்தனையும் சேர்த்துள்ளோம். இத்துடன் 10 கிராம் அளவிற்கு பனங்கற்கண்டு தூளை சேர்த்து நன்றாக கலக்கவும். அதி அற்புதமான இந்த கலவையை குறிப்பாக சிறுநீரகத்தில் கற்கள் மற்றும் சதை அடைப்பு என்ற நோய் உடையவர்கள் நாள் ஒன்றிற்கு ஒரு வேளை காலை உணவிற்கு பின் அரை மணி நேரம் கழித்து 30 முதல் 50 மில்லி அளவிற்கு இதை நாள் ஒன்றிற்கு ஒரு முறை பருகி வந்தால் படிப்படியாக சிறுநீரக கற்கள் கரையும், சதை அடைப்பும் கரைந்து முழுமையான ஒரு சிறுநீரக நோய் நீங்கிவிடும். மிகவும் எளிமையான பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.